கடும் பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த இஸ்ரேல் லெபனான் இடையேயான மோதல் இன்று முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலையீட்டை தொடர்ந்து 2 நாடுகள் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில இந்தியா அதனை வரவேற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. காசா போர்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஹிஸ்புல்லா களமிறங்கியது. இதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்த லெபனான் மீதும் போரை அறிவித்திருந்தது இஸ்ரேல். இந்த நிலையில தான் இந்த போர் தற்போது நிறுத்தப்படுவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஆனாலும் இதற்காக சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அது மீறப்படும் பட்சத்தில் போர் கையை மீறி செல்ல வாய்ப்பும் இருக்கு. அது பற்றி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. மேலும் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அந்த நாட்டு மக்களை பிணைய கைதிகளாக பிடித்து சென்றனர். இதனையடுத்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போரை அறிவித்தார். காசா மீது வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது. இந்த போர் ஓராண்டை கடந்தும் தொடர்ந்து வருகிறது. ஹமாஸ் ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு. இதனால் போரை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கிட்ட ஈரான் கேட்டுக்கொண்டது. ஆனால் இஸ்ரேல் அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து வரும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் தனது ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா மூலம் குடைச்சல் கொடுக்க தொடங்கியது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. இதனால் இஸ்ரேல் காசா போருக்கு நடுவே இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா இடையேயும் கடும் மோதல் நடந்து வந்தது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் மீது வாக்கி டாக்கிஸ், பேஜர்ஸ் வெடிப்புகளை நிகழ்த்தினாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் நிலைமை கைமீறி சென்றது. அதோடு லெபனான் மீதும் போரை தொடங்குவதாக இஸ்ரேல் அறிவித்தது. லெபனானின் தெற்கு பகுதிக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்து தாக்குதலை தொடங்கின. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையேதான் தற்போது இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இடைத்தரகர்கள் போல செயல்பட்டு இரு தரப்பிடமும் பேசி மோதலை நிறுத்தியிருக்காங்க. இது தொடர்பான ஒப்பந்தத்தின் மூலம் 2 நாடுகள் இடையேயான மோதல் 60 நாள் அமலில் இருக்கும். தேவை என்றால் நீட்டிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் இரு தரப்பும் தாக்குதலை நடத்தக்கூடாது. லெபனான் நாட்டில் முகாமிட்டுள்ள இஸ்ரேல் படைகள் படிப்படியாக வெளியேற்றப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா அமைப்பின் மறுகட்டமைப்பை தடுக்கக்கூடிய வகையில் அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பதற்காக தனியாக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல்லா செயல்பட்டால் அதற்கான எதிர் நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஹிஸ்புல்லா எதிர்த்திருந்தாலும் கூட தற்போது 2 நாடுகள் தாக்குதலை நிறுத்தியுள்ளன. இந்த நிலையில்தான் 2 நாடுகளுக்கு இடையேயான இந்த முடிவுக்கு நம் இந்தியா வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் எப்போதுமே மோதல் கட்டுப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளோம். பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை என்பது பரந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலையான தன்மைக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இஸ்ரேல் லெபனான் இடையே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது சில விதிமுறைகளோடு வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த போர் நிறுத்தம் 60 நாட்கள் வரைக்கும் அமலில் இருக்கும். தேவை அப்படின்னா மேலும் நீட்டிக்கப்படும். இந்த நாட்களில் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்படும். ஹிஸ்புல்லா தெற்கு லெபனான் முழுவதும் தங்களது இராணுவத்தை விரிவாக்கும். போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் நேரப்படி புதன்கிழமை காலை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. லிட்டானி ஆற்றின் தென்பகுதியில் லெபனான் வீரர்கள் மற்றும் ஐநா அமைதிப்படை வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். போர் நிறுத்தத்தை அமெரிக்கா தான் முன்மொழிந்திருக்கிறது. எனவே அமைதி நடவடிக்கைகளை கண்காணிக்க குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல்லா செயல்பட்டால் அதற்கான எதிர் நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு எனவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அம்சத்தை ஹிஸ்புல்லா எதிர்த்திருக்காங்க. இருப்பினும் போர் நிறுத்தம் தற்போது கையெழுத்தாகி அமலுக்கு வந்திருக்கு.